நிவாரண நிதி வந்து 6,000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட இடங்கள், வட்டங்கள் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாதிப்பு மழை நீர் வீட்டுக்குள்ள இருந்தா அந்த மாதிரி உடைமைகள் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி வந்து வரைமுறைப்படுத்தி நிவாரணம் வழங்குறது அது சரியா இருக்கணும், இல்லை பொதுவாக கொடுக்கணும் பாதிப்பு ஏற்பட்டது பொதுவாக? இல்லை பாதிப்புக்கு இழப்புக்கு ஏற்ப இடர் தொகை கொடுக்கறதும் சரி. அது குடும்ப அட்டைக்கெல்லாம் பாதிப்பே இல்லாத இடங்களுக்கு கொடுக்குறது. அதிக பாதிப்பு இருக்குது சில இடங்கள்ல, பொருட்கள்லாம் தொலைஞ்சு போயிருக்கும். அது எப்போ அதை நம்ம என்ன கேட்குறோம்னா, இது எப்போ தொடங்கி எப்போ முடிக்கப்படுங்கிறதான் பிரச்சனை. பாதிப்புக்கு ஆளான உடனடியாக அந்த வேலையை தொடங்கி ஜனவரிக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு இருந்தால் அது ஏன்னா மெதுவாக குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்னு அறிவிச்சு 2 வருஷம் கழிச்சு கொடுத்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்த வெள்ளம் வர வரைக்கும் அமைதியாக இருந்துட்டோம்னா கஷ்டமாயிரும். அது உரிய நேரத்தில் கிடைக்காத உதவி அது உதவியாக இருக்காதுல்ல. நேற்று வந்து நாடாளுமன்றத்துல வந்து அந்த கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது, இந்த சம்பவத்தை எப்படி நான் பாக்குறீங்க? இல்லை அவங்க எல்லாரையுமே பாருங்க, அவங்க வந்து யாரையும் தாக்கி அழிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. எல்லாருமே ரொம்ப படித்தவங்க. அவங்களுக்கு இந்த கவனத்தை தன் பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சில பிரச்சனைகளே முன்வைக்கிறாங்க. குறிப்பாக மணிப்பூர் விவகாரங்கள் இதெல்லாம் விவாதிக்கப்படணும் பாராளுமன்றத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இதே விஷக்குண்டை வீசியிருந்தாலோ அல்லது கந்தக குண்டுகளை வீசியிருந்தாலோ என்ன செஞ்சிருக்க முடியும் உங்களாலேன்னு சொல்லுங்க. ஆனால் அவங்க யாரையும் பாதிப்புக்கு ஆளாக்கணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. ஒரு எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை, கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுனால திருப்பி நாடங்களும் அதை பேசிட்டு இருக்கிறோம். இது ஒரு நல்வாய்ப்பாக யாராவது ஒருத்தர் இஸ்லாமியர் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, கதையே முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வழியில் நமக்கு ஆறுதலாக இருக்குது. சரிப்பா எப்பா தப்பிச்சோம்டால். இல்லைன்னா அதை வச்சே தேர்தல் வரைக்கும் வண்டியை ஓட்டி தாங்க முடியாது. அது அந்த அவங்க வந்தவங்க அந்த பாஜக எம்பியோட ஒரு பரிந்துரை பாஸ்ல வந்திருக்கிறதா சொல்றாங்க. அது இருக்கு. நம்ம ஊர்லயே அவங்க மயில் உந்துகளுக்கு அவங்களே தீ வச்சுட்டு குண்டை வீசிட்டு என் வீட்டு காரில் குண்டு வீசிட்டு சொன்னதெல்லாம் இருக்குது தானே. நம்ம ஆளுகளே அப்படி செய்யக்கூடிய ஆளுங்க தான். தேர்தல் நேரங்களில் எல்லாம் செய்வாங்க. இவங்க புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அந்த ஆளுநர் சொன்னார் பாருங்க, பல தடவை நான் பிரதமர்கிட்ட எடுத்து பேசினேன், அவர் எதுவுமே செய்யல. பார்த்துருப்பீங்க பேச்சில். அதெல்லாம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதான். 40 வீரர்கள் நம்ம பலி கொடுத்து அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் செய்யறது, அது அந்த மாதிரி சிந்தனைலாம் அவங்களுக்கு தான் வரும். ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை வச்சு இது போக்குறதுக்காக இதை குண்டு சொல்லலாமா? கலர் குண்டு இது குண்டு இல்ல, இது வண்ண பொடி தான். இது வந்து ஹோலி பண்டிகை மாதிரி தான். அது அந்த அவங்களுக்கு குறிப்பா அவங்களுக்கு வந்து யாரையும் தாக்கி அழிக்கணும்னா யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை. கவனத்தை தன் பக்கம் திருப்பணும், எங்க கருத்துக்கு நீங்க செவி சாய்க்கணுங்கிறது அதை கொண்டு வரணும் தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அதனால அதை அதுக்கு எதுக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. காஷ்மீர் வந்து நீதிபதி வந்து சொல்லியிருந்தாங்க ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் வந்து கரெக்டா தான் அவங்க சொன்னது அப்படின்ட்டு. இன்னைக்கு நடக்குதா வரலாறு நம்ம பேசணும். நமக்கு அந்த நிலப்பரப்புக்கு என்ன இருக்குது? நீங்க என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில உள்ள கொண்டாந்தீங்க காஷ்மீரை சொல்லுங்க. நீங்க அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க பேசுறத பாருங்க. காஷ்மீர்ல இருக்க முஸ்லீம் எல்லாம் நாங்க இந்தியாவுக்குள்ள வந்துடணும், இந்தியன். இங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் நாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஓடிடணும்னா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாம் பாகிஸ்தான் போவாங்கிறது, அங்க இருக்கிற முஸ்லீமா இந்தியாவுக்குள்ள வாங்குறது, என்னதாப்பா உங்க பிரச்சனை சொல்லுங்க. அதனால அது இந்த நாடாளுமன்ற விதத்துல இந்த பாதுகாப்பு குறைபாடு கனிமொழி உள்ளிட்ட பலர் வந்து விவாதத்துக்கு இது பண்ணிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் முழுமா வந்து கனிமொழி, சு வெங்கடேசன், ஜோதிமணி, மாணிக்கம் தகர் இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த செயலை எப்படி இயலாதவன் வேற என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? மகுவா மைத்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க நடுவு எடுத்தீங்க. அந்த அம்மா மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு இயலாதவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய இயலாமையை கோபமா திருப்புவான். அதானே. அவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தர்க்க அறிவு இருக்கணும், நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுத்துருவாருங்கிறார் சாக்ரட்டிஸ். வேறு வழி கிடையாது. இப்போ என்னன்னா, நீ வெளியில் போங்க, யார் வாய் திறக்காதீங்க, பேசாதீங்க அப்படிங்கிறது. ஆனால் இவங்க தான் ஐநால போய் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக கையெழுத்துலாம் போடுவாங்க. பாராளுமன்றத்துக்குள்ள மக்களவையிலேயே நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எங்கிட்டு போய் நாங்கள் பேசுறது? அதெல்லாம் கொடு நடவடிக்கை. அதெல்லாம் ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணா அதுக்கு எதிர்கருத்து இருந்தால் நீங்கள் அந்த கருத்தை தான் பதிவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் பாராளுமன்றம், அதுக்கு பேர் தான் மக்களவை, மக்கள் மன்றம். அதை பேசவே கூடாதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் நீங்களே சொல்லுங்க, என்ன எதுக்கு அது? நீங்களே பாருங்க, 1/4 நூற்றாண்டா ஏதாவது ஒரு சட்டமோ திட்டமோ விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா? எல்லாம் தான் தோன்றித்தனம் தான். உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்றாங்களே, எதுவுமே விவாதத்துக்கு ஆட்படுத்தாம சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது இதுன்னு இல்லை.
நீங்கள் சிஏ ஆகட்டும், என்ஆர்சி ஆகட்டும், என்ஐஏ ஆகட்டும், பண மதிப்பிழப்பு ஆகட்டும், எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதா. இப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும், இது பாதிக்குமா, இது எதனால மக்களுக்கான நன்மை தீமை என்ன, நாட்டின் வளர்ச்சிக்கு இது எந்த அளவு உதவும் உதவாது, இதெல்லாம் ஒரு பொது விவாதமே நடத்தப்பட்டதே இல்லையே. சர்வாதிகாரமா இருக்கு. சர்வாதிகாரத்தையே நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. ஒரு நேர்மையாளன் வந்து சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். நீங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகத்தை பாருங்க. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். அப்படிதான் நேரு, அப்படிதான் காமராஜா, அப்படித்தான் லீ குவான் யூ, அப்படிதான் செதுக்க முடியும். இது கொடுங்கோன்மை. சர்வாதிகாரத்தை போய் கொடுங்கோன்மையோட ஒப்பிடக்கூடாது. இது கொடுங்கோன்மை. இது நாட்டின் அதி பயங்கரவாதிகள்லாம் நாடு ஆளும்போது மக்களெல்லாம் தீவிரவாதிகளா தெரிவாங்க. நம்ம ஊர்ல கொச்சையா சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெய்டான்ட்டு. அது மாதிரி இது ஒரு கொடுமை தான். மாநில தலைவர் அண்ணாமலையோட கருத்து வந்து உங்க கருத்து மாதிரியே இருக்காது. எப்படி நான் பார்க்கலாம், எடுத்துக்காட்டு வந்து நீங்க தான் வந்து கல்லு தடை நீக்குவீங்கன்னு சொன்னீங்க. அவர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து நாங்க வந்தோம்னா ஒயின் ஷாப்பை குறைக்கிறதுக்கு படிப்படியா கல்ல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து உங்களோட கருத்துன்றது உண்மை? என்னோட கருத்து இல்லை, நம்ம இனத்தின் கருத்து. நீங்க வந்து கல் வந்து மதுவே அல்ல, உணவின் ஒரு பகுதி தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து அதிகமான அவையெல்லாம் கல்லுன்றதுல இருக்குது. அது வந்து பனம்பால் தென்னம்பால் மூலிகை சார்ந்து தான் நீங்க பார்க்கணும். அருகம்புல் எவ்வளவு சிறுசு தம்பி, கோதுமை புல் எவ்வளவு சிறுசு, அதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் தரும்னா பனம்பால் பனைமரம் தென்னைமரம் எவ்வளவு பெருசு, அதனுடைய மார்பில் இருந்து வர்ற பால் எவ்வளவு வலுவானது. அது உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது தம்பி. அதை கல் குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டு வித்தவன் இல்லை தம்பி. அப்ப பனைங்கிறது தமிழருடைய மரம், அது அருங்கொடை, அது இயற்கையின் அருங்கொடை. அதுல இருந்து வர்ற பாலை வந்து நீங்க மதுன்னு சொல்லிட்டு பீர் பிராண்டி விஸ்கி ரம்பு ஜின்ன எல்லாம் புனித நீர் கோயில் தீர்த்தம் அது. ஏன்னா நீங்களே இந்த சாராய ஆலைகள் வச்சிருக்கிறீங்க, நீங்களே கடை வச்சிருக்கிறதுனால உங்க வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு நீங்க இதை கல்ல மதுவாக்கி நிறுத்திருக்கீங்க. கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு, சுத்தி இருக்கிற இத்தனை மாநிலத்தில் கல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் என்ன தம்பி உங்களுக்கு மதுவாயிருச்சு? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் கல்ல கொண்டு வரேன்னு ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு பிஜேபி அண்ணாமலை. நானும் தான் சொல்றேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. எனக்கு முன்னாடி எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு, கல்லு நல்ல சாமின்னு. அவர் பல வருஷமா கத்திட்டு இருக்காரு. அது கொண்டு வரணும் தம்பி, இதெல்லாம் கொண்டு வரணும். அது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு தம்பி. இப்போ ரஷ்யானா ஓட்கா இருக்கு, சில நாளில் ரம் இருக்கு, ஜின்னு இருக்கு, சிலர் கோதுமையில தயாரிக்கிறான், சிலர் உருளைக்கிழங்குல தயாரிக்கிறான், சில முந்திரி கொட்டையில தயாரிக்கிறான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய மது இருக்கு. அது மாதிரி தமிழ்நாடு தமிழ் இனத்திற்கு ஒரு மது இருக்குது. அது பனம்பால் தென்னம்பால். கல்லுங்கிற வார்த்தை தூக்கிடு, மூலிகை சாறு, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, அவ்வளவுதானே. வேற மாத்தி விட்டு போக வேண்டியதான். ஆனா கோவா விமான நிலையத்துல இது சிஎஸ்எஃப் வீரர் வந்து தமிழ் பெண் வந்து ஹிந்தி தெரியலன்ற மாதிரி வந்து அவமதிப்பா நடந்திருக்கு, வந்து சர்ச்சை ஏற்பட்டு. ஹிந்தி பேசினாதான் இந்தியர்கள் மாதிரி கட்டாயம் அந்த மாதிரி. ஆமா, அந்த நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க இவங்க நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாவே கவனிக்கிறது இல்லை. அவங்களுக்கு இந்தியன் என்பவே இந்தி பேசுறவன் தான், இந்தி பேசுற மாநிலங்கள் தான் இந்தியா, அப்படிதான் அவங்க கருதுவாங்க. அது ஒரு அவமதிப்பு. ஓ மொழி உனக்கு உயர்ந்ததுன்னா என் மொழி எனக்கு உயர்ந்தது, அப்படிதானே. சரி, அண்ணா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆகிட்டேன், ஏதாவது ஒரு இடத்துல நீ இந்தி எழுதி வச்சிருவேன் நீனு. அதுக்கு ஆட்டங்காட்ட ஆள் இல்லை, சும்மா பேசிட்டு பண்ணிட்டு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கோயிலில் ஒரு வட இந்திய சாமியார் வந்து இதை கட்டி கொடுத்துருக்க. அப்படி ஒரு எழுத்து கூட நம்ம தாய்மொழியில அப்புறம் ஹிந்தியிலே போதாங்க. சரி, நான் வட இந்திய கோயிலுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு தமிழ்லேயே எழுதி வச்சுட்டு பழக வச்சுட்டு வந்தா விட்டுருவேன் நீனு. அதுக்கு ஒரு ஆள் வேணும் தம்பி, அதுக்கு ஒரு ஆள் வேணும், சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் நம்ம மொழி அவமதிக்கும் போது நமக்கு வர்ற கோபத்தை வந்து அவங்களுக்கு உணர்த்தணும். இப்போ வந்து வெள்ள நிவாரண நிதியாக நிரந்தரமா வந்து 12 கோடி ரூபாய் மேல வந்து கேட்டிருக்காங்க அரசு. உடனடியாக வந்து இப்ப தற்காலிகம் வந்து 7,000 கோடி என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இதை கொடுக்குமா இல்ல வழக்குல நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய கோரிக்கை கொடுக்கணுங்கிறது தான். நீங்க எங்க கிட்ட எடுத்த வரி இருக்குல்ல, ஜிஎஸ்டி, நாங்க பேரிடர் காலங்கள்ல ரொம்ப கையேந்திருக்கோம். எங்களை பிச்சைக்கார மாதிரி நீங்க நடத்திருக்கீங்க. நாங்க 1 ரூபா கொடுத்தா 40 காசு தீர்த்துறீங்க. அதே பீகாரி, குஜராத்தி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க. அப்ப எங்களை ஒரு இனமாவோ இது ஒரு நாடாவோ நீங்க கருதல. செத்து மீனவன் விழுந்தானா இந்திய மீனவனே சொல்றது இல்ல, தமிழ் மீனவன் தான் நீங்க சொல்றீங்க. நீங்க வச்சிருக்கிறத என்னோட வரிக்கு என் வளத்தை திருடுறதுக்கு தான் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களை ஒரு உயிராவோ, எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும், பசி உறக்கம் இருக்கணும், கனவு கண்ணீர் இருக்கணும், கவலையே பட மாட்டீங்க நீங்க. அந்த அடிப்படையில அரசு கேட்கறத கொடுக்கணும், நீங்க கொடுக்கணும். இப்போ 7,000 கோடினா முதல்ல கொடுக்கணும். அது இல்லாமல் சும்மா வந்து இது பண்ணும்போது எப்படின்னா, இதை விட நம்ம தானே புயல், ஓகி புயல்லாம் நம்ம நிறைய பாதிக்கப்பட்ட போது அரசு இதே மாதிரி கோரிக்கை வச்சு கேட்டோம், தரலையே.
அதே போல இப்ப இந்த வருஷமா தர மாட்டாங்க. தரலைன்னா நான் ஒரு ஓட்டு உனக்கு விழ விட மாட்டேன்ல. என்னால என்ன முடியுமோ அது செய்வேன்ல. தம்பி, என் வீட்டு இளவு கலாதவனுக்கு என் ஓட்டு எதுக்கு தம்பி? உனக்கு எதுக்கு தம்பி? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவனுக்கு என் வாக்கு எதுக்கு உனக்கு? இதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டாரு, உங்க அப்பா வீட்டு காசை எடுத்து தர போறீங்க, எங்களோட வரி காசு தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சரிதான், நம்ம காசு தானே. அவங்க காசுல ஒன்றும் கொடுக்கலையே. ஆண்டு ஒன்றுக்கு தமிழ்நாட்டில இருந்து போற வரி எவ்வளவு? ஜிஎஸ்டி உட்பட, சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட எவ்வளவு? அதில் நாங்கள் தினம் கேட்கலையே. ஒரு பேரிடர் காலங்களில், தவிர்க்க முடியாத பெரும் இடர்காலங்களில் மக்களை நாங்கள் எப்படி மீட்டெடுக்கிறது சொல்லுங்க தம்பி. ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கடனை வாங்கி வாங்கி நிவாரணம் கொடுத்துட்டே இருந்தா இப்படி? அதுக்கு தானே நீ பொது நிதி எடுத்துக்கிட்டு போற தம்பி. அதுக்கு தானே பொது நிதி எடுத்துட்டு போறீங்க. வேற எதுக்கு தான் வச்சிருக்கீங்க நீங்க? அதானி அம்பானி வாங்கின கடனை தள்ளுபடி பண்றதுக்கா? வேற எதுக்கு? நன்றி. Right.